டு உணவே மருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தக்காளி சட்னி. தக்காளி சட்னி 2 விதமாக வைப்பாங்க. ஒன்று உளுத்தம்பருப்பும் போட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உளுத்தம்பருப்பு எதுவும் போடாமல் பண்ணுறோம். 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், 2 வத்தல் போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம், 2 ஆனியன் எடுத்துருக்கேன், கூடவே பூண்டு போட்டுக்கலாம், 10 பல்ல எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பொன்னிறம் மாறுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். காலம் எப்படி மாறி போச்சு பாருங்கள். எல்லாம் இருந்தோம் நம்மளுக்கு சமைக்க மனம் வர மாட்டேங்குது. நம்மளை நினைக்காட்டாலும் அட்லீஸ்ட் நம்ம பெற்ற பிள்ளைங்களை நினச்சாச்சும் சமைச்சது தான் ஆகணும். 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம், கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சு மூடி போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம், 3 பூண்டு, வத்தல் இது எல்லாத்தையும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கோம், போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் காயப்பொடி. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுடலாம். காரசாரமான சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.